திரைப்படங்களில் பார்க்கக்கூடிய காட்சிகள் எப்பவுமே என்ன சொல்லுவோம்னா அரசியலை பார்த்து தான் திரைப்படங்கள்னு, திரைப்படங்களை பார்த்து அரசியல் மாறிவிட்டதோ என்ற அளவுக்கு அது இந்த காட்சிகள்லாம் நடக்குது. ஒவ்வொரு கட்சியை சேர்ந்த நபர்கள் வரும்பொழுது அவர்களுடைய ஆதரவாளர்கள்னு ஒரு படைப்பரிவாரத்தோட ஒரு கும்பல் வருது. அதை நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க. இந்த கலாச்சாரம் எங்கே வைக்கம் போயிடுச்சுன்னா, கட்சி ஆளுங்களுக்குள்ள இவன் சேரை விட்டு அங்கே அடிக்கிறான், அவன் சேரை தூக்கி இங்கே அடிக்கிறான், இப்படி போயிடுச்சு. டிஆர்பிக்காக நீங்கள் ஆரம்பித்து வைத்தது இன்னைக்கு உங்கள் மண்டையே பதம் பார்த்து இருக்கிறது. இடும்பாவனம் கார்த்தியை தாக்க போய் இவர் தாக்கப்பட்ட மாதிரி தெரியல. ஒருத்தன் அந்த க்ரௌட்லேருந்து வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், மைக்கா என்ன ஆப்ஜெக்ட்னு தெரியல, ஒரு பைக் இதை தூக்கி அவர் மேலே குறி வைத்து அடிக்கிறான். இப்போ ராஜேஷை தாக்க வேண்டும் என்பது தான் என்ன ஓட்டம். நாம் தமிழரோட வாக்குகளை பெருமளவுல யாரு பிரிப்பானா தாவேக்கா தான் பிரிக்கும் அப்படின்றது கள நிலவரமா இருக்குல்ல. நாம் தமிழர் கட்சிக்கே தெரியும் அவர்கள் வெற்றி பெற போவது இல்லைன்னு. சீமான் சொல்றாரு, தலைமை ஒருங்கிணைப்பாளர். போட்டி 2 இயக்கங்களுக்கு நடுவில் தான், அதிமுக திமுக 2 அணிகளுக்கு நடுவில் தான் சொல்றாரு. அப்புறம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாராளுமன்ற தேர்தல் 8% வாக்குகளை பெற்றிருக்கீங்க, பாராட்டுக்கள். இப்போ அந்த 8% தக்க வைப்பதற்கே நீங்க போராட வேண்டியிருக்கு. ஏன்னா தாவேக்கான ஒரு கட்சி வந்துச்சு. திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம்னு சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு கட்சியாக தாவேக்காங்கிற கட்சி வந்துருச்சு. அப்படின்னு உங்களுக்கு நான் எதுக்கு ஓட்டு போடணும்? அதில் அதிமுக திமுக மட்டும்தான் இருக்குன்னு உங்களுடைய வாதம் வைக்கப்படுதா? என்னுடைய வாதம் இல்லை, யதார்த்தமாக தான். இல்லை தாவேக்கா களத்தில் இல்லைன்றீங்களா? இருக்காங்க. அவங்க கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறோம், நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு தருகிறோம்னு கேட்டாங்க, யாரும் வரலையே. இல்லை அதிமுக என்டிஏலேருந்து தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டதா சொல்லுது. கோவை சார்லாம் சொல்லுவாங்களே, அங்கே கூப்பிட்டாங்க இங்கே கூப்பிட்டாங்கன்னு. இந்த மாதிரி நீ சொல்லிக்கிட்டு இருக்கலாம், யார் உன்னை கூப்பிட்டாங்க? உன் கட்சியிலேயே உன்னுடைய தலைவரே என்ன சொல்கிறாரு, நாங்கள் எந்த கட்சியுடனும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலைன்ட்டு. அப்புறம் எப்படி உங்களுக்கு அழுத்தம் கொடுக்க முடியும்? சார் வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? குட். சூப்பர் சார், சூப்பர் சார். ஆக்சுவலி நேற்று வந்து பொதுவாகவே வந்து இந்த தேர்தல் தொடங்கினாலே எல்லா அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், இல்லை மீடியாவாக இருக்கட்டும், கருத்து கணிப்பு எப்படி இருக்குது, விவாதங்கள் நடத்துறது ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயம். பட் நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், காரைக்குடியில் இதே மாதிரி ஒரு விவாதத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க ரிப்போர்ட்டர்ஸ். ஸோ அவங்க மேலே திமுக வந்து ஒரு கண்மூடித்தனமான ஒரு தாக்குதல் நடத்தி இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அது நாம் தமிழர் கட்சியோட இடும்பவனம் கார்த்திக் அவர்கள் மேலே நடத்தப்பட்ட தாக்குதலா அதுதான் வந்து ரிப்போர்ட்டர் மேலே பட்டதா சொல்லப்படுது. பட் விவாதம் பண்ணதுனால அந்த நெறியாளர் மேலேயும் தாக்குதல் நடத்தப்பட்டதா அந்த நெறியாளர்கிட்டே நான் பேசினேன், அவங்க சொல்கிறாங்க. இல்லை, அதாவது என்னென்னா 2-3 விஷயம் இதில் இருக்குது. இந்த நெறியாளர் பேர் அசோக்னு நினைக்கிறேன். இல்லை ராஜேஷ். சாரி, ராஜேஷ். ஸோ இந்த ராஜேஷ் வந்து எங்கன்னா ஏற்கனவே வந்து அவர் ஒரு நிகழ்ச்சியிலே இது மாதிரி தாக்கப்பட்டிருக்காரு. ஈரோடு கிழக்கு தேர்தல் நடந்த பொழுது அங்கே வந்து இந்த பட்டிகள்லாம் வச்சு மக்களை எல்லாம் கொண்டு போய் அடைக்கிறாங்க, ஆடு மாடுகள் அடைக்கிற மாதிரி அடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக அவர் போய் ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் மாதிரி நடத்துகிறார். அதாவது ஸ்டிங் ஆப்ரேஷன்ஸில் அவர் நேரடியாக போய் அதை ஃபுல்லாக படம் பிடிக்கிறார். அப்படின்னும்போது திமுகவினர் அவரை தாக்குறாங்க. ஓகே, இதை நம்ம பார்க்குறோம். இதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே சேனலை சேர்ந்த நபர்கள் ஒரு மாதத்துக்கு முன்னே நடந்த சம்பவம், கனிம வள கொள்ளை சம்மந்தமாக அவங்க போய் நிறைய தகவல்களை சேகரிக்கிறாங்க, அதை செய்தியாக வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழனியாண்டிங்கிற அந்த எம்எல்ஏ வந்து நேரடியாக தாக்குறாரு. அதுவும் என்ன பகிரங்கமாக பட்டப்பகலில், நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்படாத விஷயம். நம்ம நிறைய தமிழக அரசியலில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். சட்டமன்றத்திலே நடந்த தாக்குதல்கள், நிறைய பிரச்சனைகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் பகிரங்கமாக ஒரு எம்எல்ஏ வந்து பட்டப்பகலில் ஊடகவியாளர்களை கடத்தி கொண்டு போவதோடு மட்டுமல்லாமல் அவர்களை மிரட்டுவது எல்லாம் திரைப்படத்தில் பார்ப்போம். இந்த சாமி படத்தில் ஒரு கேரக்டர் வந்து வில்லனாக வந்து ஒரு கேரக்டர் வந்து மிரட்டுவார் பாருங்க எல்லாரையும். அந்த மாதிரி இத்தனை எம்எல்ஏ என் பக்கம் இருக்காங்க, தென் மாவட்டங்களில் இத்தனை எம்எல்ஏக்கள் என் பக்கம் இருக்காங்க, இப்படிலாம் சொல்லி மிரட்டுவாங்க. அந்த மாதிரி திரைப்படங்களில் பார்க்கக்கூடிய காட்சிகள் எப்பவுமே என்ன சொல்லுவோம்னா அரசியலை பார்த்து தான் திரைப்படங்கள்னு, திரைப்படங்களை பார்த்து அரசியல் மாறிவிட்டதோ என்ற அளவுக்கு அது இந்த காட்சிகள்லாம் நடக்குது. ஓகே, ஒரு சிட்டிங் எம்எல்ஏ இதை பண்ணுறாரு. இதை வந்து ஒரு ஊடகம், செய்தி ஊடகம் அதை வெளிப்படுத்துது. அப்போ கூட வந்து எந்த கண்டனமும் பெருசாக வரலை. இந்த ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன், இந்த ப்ரெஸ் கிளப்பு இவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்கள், பெருசாக எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கல. முதல் முறையாக இப்பொழுது இந்த சம்பவம் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா
அவங்க வந்து இந்த காரைக்குடியில் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த சம்பவம் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ் கிளப்பில் வந்து அங்கேருந்து அவங்க சியூஜி அந்த ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் வந்து அவங்க கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன கண்டனம் தெரிவிக்கிறாங்கன்னா திமுகன்னு குறிப்பிட்டு தெரிவிக்கிறாங்க. முதல் முறையாக 5 ஆண்டுகளில் முதல் முறையாக திமுகவுடைய எத்தனையோ அராஜகங்கள் நடந்திருக்கு ஊடகவியலாளர்களுக்கு எதிராக. அதில் முதல் முறையாக இதை அறிவிக்கிறாங்க. அப்போது இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இது ஒரு தைரியமாக துணிச்சலாக நீ என்ன பண்ண முடியுங்களா? சமீபத்தில் பார்த்துருப்போம், புதிய தலைமுறை நினைக்கிறேன், வேற ஏதோ ஒரு சேனலில் இப்படி தான் வந்து அவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்த பொழுது எஸ்ஜி சூர்யா அப்படின்ட்டு பாஜகவை சேர்ந்த அந்த நபர், அவர் அந்த அரங்கத்தை விட்டு வெளியே வர முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து ஒரு பெரிய ரவுடி கும்பலை கூட்டு வந்து கரெக்டாக பண்ணுறாப்புல திமுக நபர். இப்படி தொடர்ச்சியாக ஒரு அராஜக போக்கை வந்து இவங்க கையில் எடுக்கிறாங்க. ஊடகங்கள் மீதும் இந்த அராஜக போக்கு, எல்லார் மீதும் பாயக்கூடிய அராஜக போக்கு ஊடகங்கள் மீதும் பாய்கிறது. பட் இந்த நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு வழிமுறை பின்பற்றப்படுகிறது அப்படின்றதையும் நம்ம இங்கே பதிவு பண்ணணும். அது என்னன்னா டிஆர்பிக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கலாட்டாவை ஏற்படுத்துது. அதையும் ஏற்படுத்தப்பட்ட கலாட்டான்னு சொல்றீங்க? இதை நான் அப்படி சொல்லலை. நீங்கள் பல இடங்களில் அந்த மாதிரி கலாட்டா ஏற்படுத்தணுன்றதுக்காக நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க. அதாவது ஒவ்வொரு கட்சியை சேர்ந்த நபர்கள் வரும்பொழுது அவர்களுடைய ஆதரவாளர்கள்னு ஒரு படை பரிவாரத்தோட ஒரு கும்பல் வருது, அதை நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க. தாவைக்காவை மென்ஷன் பண்ணுறீங்களா? எல்லா கட்சியும், நான் ஒரு தாவைக்கான்ற ஒரு கட்சியை மட்டும் சொல்ல, எல்லா கட்சியும். ஒரு கட்சியை சார்ந்த நபர் பேச வரப்போறாருன்னா ஒரு 50 பேர் வந்து உட்காந்துடுறாங்க. அவங்களுக்கு என்னன்னா அவங்க அந்த நபரை வந்து ஆதரிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து உட்காந்துடுறாங்க. இந்த கலாச்சாரம் எங்கே வைக்கும் போயிடுச்சுன்னா, கட்சி ஆளுங்களுக்குள்ள இவன் சேரை விட்டு அங்கே அடிக்கிறான், அவன் சேரை தூக்கி இங்கே அடிக்கிறான், இப்படி போயிடுச்சு. இதை ப்ரமோஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க மீடியா சேனல்கள், இதை ப்ரமோஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அப்போது என்ன ஆகுது, இங்கே டிஆர்பிக்காக நீங்கள் ஆரம்பித்து வைத்தது இன்றைக்கி உங்கள் மண்டையே பதம் பார்த்து இருக்கிறது. ஏன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்னர் தான் இன்னொரு சம்பவம் நடந்தது. இதே ராஜேஷ் பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் ஒரு மனோ தங்கராஜ் அப்படின்ற அந்த அமைச்சரை வச்சுட்டு அவர் பேசுகிறார். பேசும்போது அந்த அமைச்சர் பார்த்தீங்கன்னாக்கா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டு சில தகாத வார்த்தைகள்லாம் பேசுகிறாரு. இது எல்லாமே பதிவாகுது. அப்போலேருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸோ நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, மனோ தங்கராஜ் தான் சொல்லி வைத்து அடுத்த கூட்டத்தில் தாக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா அது வந்து இடும்பாவனம் கார்த்தியை தாக்க போய் இவர் தாக்கப்பட்ட மாதிரி தெரியல. அந்த காட்சிகளை நீங்கள் உற்று பார்த்தீங்கன்னா இவர் இங்கே நிற்கிறார், இடும்பாவனம் கார்த்தியை தனியாக அந்த பக்கம் கூட்டு போயிட்டாங்க. ஒருத்தன் அந்த க்ரௌட்லேருந்து வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், மைக்கா என்ன ஆப்ஜெக்ட்னு தெரியல, ஒரு மைக் இதை தூக்கி அவர் மேலே குறி வைத்து அடிக்கிறான். அப்போ ராஜேஷை தாக்க வேண்டும் என்பது தான் என்ன ஓட்டம். அது திட்டமிட்டு தான் அதை பண்ணுறான். அப்படி இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் வந்து இடும்பாவனம் கார்த்தி பேசியதால் இது வந்ததுன்னு சொல்லுவீங்க? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க திமுக அராஜகம் அப்படின்னு நாம் தமிழரும் வெளிப்படையாக பேச மாட்டேங்கிறாங்க. இப்படியும் மேம்போக்கில் இது பண்ணிட்டு போகிறாங்களே தவிர்த்து அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் நம்ம திமுகவை எதிர்த்து பேச வேண்டாம், விஜயை மட்டும் எதிர்ப்போம்ங்கிற ஒரு முடிவே எடுத்திருக்கிறார்கள் என்பதனால அது பெரிய விஷயமா பார்க்கல அவங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இல்ல அவங்களுக்கு போட்டி, இப்போ நாத்தாக்காவுக்கு போட்டி தாவேக்கா தான் அப்படின்ற மெயின் செட்டுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னு பார்க்கலாம்ல. அவங்களுக்கு ஏன்னா இப்போ நாம் தமிழரோட வாக்குகளை பெருமளவுல யாரு பிரிப்பானா தாவேக்கா தான் பிரிக்கும் அப்படின்றது கள நிலவரமா இருக்குல்ல. ஸோ அதனால அவங்களோட ஒரு 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 அரசியல் கட்சி வெற்றி பெறுவதற்காகத்தான் வந்து தேர்தலை எதிர்கொள்ளும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஸோ நாம் தமிழர் கட்சியும் வெற்றி பெறுவதற்காகத்தான் தேர்தலை எதிர்கொள்கிறது. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, நாம் தமிழர் கட்சிக்கே தெரியும் அவர்கள் வெற்றி பெறப்போவது இல்லைன்னு. அவங்களுடைய கட்சியுடைய தலைவர் சீமான் சொல்கிறார், தலைமை ஒருங்கிணைப்பாளர், 4-5 நாட்களுக்கு முன்னர் நான் பார்த்தேன். அவர் ஒரு பேட்டி விடுகிறார். போட்டி 2 இயக்கங்களுக்கு நடுவில் தான், 2 கூட்டணி அணிகளுக்கு நடுவில் தான், அதிமுக திமுக 2 அணிகளுக்கு நடுவில் தான் சொல்கிறாரு. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதை எதுக்கு சொல்கிறாருன்னா விஜயை எதிர்ப்பதற்காக இவர் சொல்கிறார். அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி தாவேக்காவுடன் போட்டி போடுவதற்காகத்தானே இவர் களமாடுகிறார்களா?
அப்போ அவர்களுக்கே தெரிகிறது அவர்கள் ஜெயிக்க போகிறது இல்லைன்ட்டு. அதனால தான் அவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொல்கிறாரு. நான் ஆட்சி அமைப்பேன் அப்படின்னு அவரால் சொல்ல முடியலையே. எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் இந்த முறை கொடுக்கலன்னா அடுத்த முறை கொடு. அப்போது சீமானை பொறுத்த வரைக்கும் இந்த முறை இல்லைன்னா அடுத்த முறை, இல்லைன்னா அதுக்கு அடுத்த முறை அப்படின்னு தான் அவர் யோசிக்கிறாரே தவிர்த்து, இந்த முறை நான் வெற்றி பெற்றே ஆக வேண்டும்னு களத்தில் இறங்கலை. அப்படி இறங்காத ஒரு நபரை நீங்கள் எப்படி சீரியஸாக எடுத்துப்பீங்க? அதனால தான் இங்கே 4 முனை போட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா? இது 4 முனை போட்டி எப்படி வரும்? 4 முனை போட்டி எப்படி வரும் அப்படின்னா, நம்ம தேர்தல் ஜனநாயகம் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது யார் எண்ணிக்கை அளவில் முந்துகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். உதாரணத்திற்கு இப்போ திமுக ஒரு தொகுதியில் ஜெயிக்குதுன்னு வைங்க. திமுக ஒரு 40% வாக்குகளை பெற்றிருக்கும். திமுகவை எதிர்த்து வாக்களித்தவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா 60% வாக்காளர்கள் இருப்பாங்க. ஆனாலும் 40% என்பது அதிகம். அடுத்து வர அதிமுக 38% பெற்றிருந்தாலும் 2% ஜெயித்தது திமுக தான். ஆமாம், அப்படின்றது நம்முடைய ஜனநாயகம். சரியா? இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயகத்தில் நீ போட்டா போடு, போராட்டி போ, ஓட்டு. நான் அடுத்த முறை வந்து பேச போகிறேன், இதே அப்பத்தா கதையை சொல்ல போகிறேன், இதே மற்ற கதைகளை சொல்ல போகிறேன் அப்படின்னு நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் தேர்தலை சீரியஸாக எதிர்கொள்ளணும்னு அர்த்தம். இந்த வாட்டி வந்தால் லக்கு, அடுத்த வாட்டி வந்தால் வேற ஒன்று பார்த்துப்போம், நான் யாருடையும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிடுறீங்க. எப்படி ஜெயிப்பீங்க? கடந்த முறை பாராளுமன்ற தேர்தல் 8% வாக்குகளை பெற்றிருக்கீங்க, பாராட்டுக்கள். சரியா? இப்போ அந்த 8% தக்க வைப்பதற்கே நீங்கள் போராட வேண்டியிருக்கு. ஏன்னா தாவேக்கான ஒரு கட்சி வந்துருச்சு. திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கட்சியாக தாவேக்காங்கிற கட்சி வந்துருச்சு. அப்படின்னும் பொழுது உங்களுக்கு நான் எதுக்கு ஓட்டு போடணும்? நீ அரசாங்கத்தை அமைக்க போகிறதில்ல, ஆட்சி அமைக்க போகிறதில்ல, நான் எதுக்கு உனக்கு ஓட்டு போடணும்? எப்படி நாளைக்கு நீ தோற்று போனாலும் இதே அப்பத்தா கதையை நீ சொல்ல தான் போகிற, இதே மாடு மேய்க்கிற கதையை நீ சொல்ல தான் போகிற, இதே மரம் ஏறுற கதையை நீ சொல்ல தான் போகிற. இதுக்கு எதுக்கு நான் உனக்கு ஓட்டு போடணும்? என் ஓட்டை நான் ஏன் வீணடிக்கணும்? ஏன்னா இந்த ஒரு ஓட்டுனால வரக்கூடிய ஒரு ஆட்சி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு என்னுடைய தலையெழுத்தை, என்னுடைய தலைமுறையின் தலையெழுத்தை, இந்த மாநிலத்தின் தலையெழுத்தை முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது. அப்படின்னும் பொழுது நான் ஏன் அதை வீணடிக்கணும்? இப்போ நான் களத்தில் இல்லைன்னா அவரே சொல்கிற மாதிரி இது அவரே தானே சொல்கிறாரு, அவரே தானே பேட்டியில் சொல்கிறாரு, இது மாதிரி போட்டி 2 அணிகளுக்கு நடுவில் தாங்க அப்படின்னு. அப்போ 2 அணிகளுக்குலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டிவிக்கே அவர் மைண்ட் பண்ணலன்னு எடுத்துக்கலாமா? களத்தில் டிவிக்கே தான் மைண்ட் பண்ணுறாரு. அவருக்கு இந்த போட்டி ஏங்க, எனக்கும் திமுகவுக்கும் போட்டி. இப்போ விஜய் சொல்கிறாருல்ல, எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்கிறாருல்ல, அந்த மாதிரி எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு நீ சொல்லு, இல்லை எனக்கும் அதிமுகவுக்கும் போட்டின்னு நீ சொல்ல மாட்டேங்கிறிய. நீ என்ன சொல்கிற? ஓட்டு போட்டா போடு, போராட்டி போ. இதை ஒரு பக்கம் நான் பாராட்டுறேன். இது உங்களுடைய தனித்துவத்தை நீங்கள் வந்து தக்க வைக்கணும், இல்லை உங்களுடைய தனித்துவத்தை நீ அழுத்தமாக பதிவு செய்யணுன்றதுக்காக நீ அதை பண்ணுறீங்க. அதை நான் உள்ளபடியே பாராட்டுறேன். அதை பாராட்டும் அதே சமயத்தில் 20-25 நாட்கள் 30 நாட்களில் தேர்தலை வைத்துக்கொண்டு நான் எதுக்குங்க உங்களுக்கு ஓட்டு போடணும்? நீ எப்படியும் ஆட்சிக்கு வரப்போறதில்லை, அது உங்களுக்கே தெரியுது. உங்களுக்கே தெரியும் போது நான் ஏன் ஓட்டு போடணும்? என் ஓட்டை நான் ஏன் வீணடிக்கணும்? இதே அப்பத்தா கதை இன்னும் 5 வருஷம் சொல்லுங்கள், உங்கள் கட்சியை வளங்க, அப்போ பார்க்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் நாங்கள் வந்து ஆட்சியில் வந்து எதிர்கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காதான்னு சொல்கிறீங்க இல்லையா? கரெக்டு. அந்த என்னைக்காவது ஒரு நாள் வரும்போது பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து களத்தில் அதிமுக திமுக மட்டும்தான் இருக்குன்னு உங்களுடைய வாதம் வைக்கப்படுதா சார்? என்னுடைய வாதம் இல்லை, யதார்த்தம் அதான். இல்லை, தாவேக்கா களத்தில் இல்லைன்றீங்களா? இருக்காங்க. அவங்க கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறோம், நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு தருகிறோம்னு கேட்டாங்க, யாரும் வரலையே. இல்லை, அதிமுக என்டிஏலேருந்து தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டதா சொல்லுது. அது ஒரிஜினா அவர்களே வந்து ரீசெண்டாக பேசும்போது சொன்னாங்க என்டிஏ தரப்புலேருந்து பேசப்பட்டுச்சு அப்படின்னு. ஒரு காமெடி ஒன்று, கவுண்டமணி காமெடி, கோவை சார்லாம் சொல்லுவாங்களே, அங்கே கூப்பிட்டாங்க இங்கே கூப்பிட்டாங்கன்னு. இந்த மாதிரி நீ சொல்லிக்கிட்டு இருக்கலாம். யார் உன்னை கூப்பிட்டாங்க? உன் கட்சியிலேயே உன்னுடைய தலைவரே என்ன சொல்கிறாரு? நாங்கள் எந்த கட்சியுடனும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலைன்ட்டு. அப்புறம் எப்படி உங்களுக்கு அழுத்தம் கொடுக்க முடியும்? இல்லை சார், அது ஏதாவது எங்கள் தலைவர் வந்து மதச்சார்பற்ற ஒரு கூட்டணியாக, மதச்சார்பற்ற ஒரு கட்சியாக இருக்கணும், அதுதான் எங்களோட கொள்கை. மதவாதத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜக கூட நாங்கள் கூட்டணிக்கு போக மாட்டோம் அப்படின்றதுல உறுதியாக இருக்கோன்றாங்க. அப்போ வந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சுன்னு தானே அர்த்தம். அழுத்தம் எங்களோட நீங்கள் தான் மதச்சார்பற்ற கொள்கை எதிரின்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எப்படி உங்களுக்கு அழுத்தம் கொடுக்க முடியும்? இல்லை, உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்கன்றதை வெளிப்படையாக வந்து சொல்லுங்கள். விஜய் வந்து சொல்லட்டும், எனக்கு அழுத்தம் கொடுத்தாங்க
அதனால தான் என்னுடைய திரைப்படம் ஜனநாயகன் திரைப்படம் வெளியிடப்படவில்லை அப்படின்னு தைரியமாக சொல்லுங்கள். ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா, அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற மூஞ்சா இது அப்படின்ற மாதிரியான டைலாக்லாம் வந்ததுக்கு பின்னாடி இந்த ரீசன் சொல்கிறீங்க. இருக்கலாம். யார் அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போகிற ஆளான்னு சொல்கிறீங்க. கரெக்டு, நியாயம், ஒத்துக்கிறேன். நீங்கள் வந்து அடங்கி போகிற ஆள் கிடையாது சார். நீங்கள் சூப்பரான ஒரு பேர் வழி, இல்லைன்னு நான் மறுக்கலை. யார் அழுத்தம் கொடுத்தாங்க அதை சொல்லுங்கள். தைரியமாக சொல்லுங்கள். இன்னார் தான் மோடி அழுத்தம் கொடுக்குறார், அமித்ஷா அழுத்தம் கொடுக்கிறார், மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அழுத்தம் கொடுக்கிறது அப்படின்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன சார் தடுக்குது? சார் அவர் வந்து தெளிவா சொல்றாரு, ஒரு இருட்டுல போய் கல்லடிக்க விரும்பல, களத்திலே இல்லாத அதிமுக பாஜக பத்தி நான் பேச விரும்பலன்றாரு. அப்புறம் ஏன் அழுத்தம் கொடுத்தான்னு சொல்ற? களத்திலே இல்லாதவங்க அழுத்தம் கொடுத்தான்னா வேற ஏதாவது கொடுத்தா உனக்கு என்ன? களத்திலே இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா? களத்திலே இல்லாதவங்க என்ன கொடுத்தா உனக்கு என்ன? இப்போ இன்னைக்கு வந்து 27 தொகுதி கொடுத்துருக்காங்க பாஜகவுக்கு. இவங்க எல்லாம் சொன்னாங்க அடிமை, டெல்லிக்கு அடிமையாகி விட்டார் எடப்பாடியார் அப்படின்ட்டு. சரி, எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிமையாகி விட்டார்னே வச்சுப்போம், நீங்கள் சொல்கிற கூற்றுப்படியே வச்சுப்போம். அவர் இப்போ 50 தொகுதி கொடுத்துருக்கணுமே. நிரூபிக்கப்படாத ஒரு கட்சி விஜயோட கட்சி. இன்னும் அதனுடைய ஆதரவு என்னன்றது தேர்தலை அவர் சந்திக்கவில்லை. இந்த தேர்தலை சந்தித்தா தான் நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்ன்றது தெரியும். அது 8%, 10%, 2%, 20%, 40% என்பதெல்லாம். ஏன்னா அவங்க கட்சியிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் 40%ன்னு சொல்கிறார், ஒருத்தர் 28%ன்னு சொல்கிறார், ஒருத்தர் 23%ன்னு சொல்கிறார். ஸோ அவங்களே இன்னும் குழப்பத்தில் இருக்காங்க. ஆனால் நிரூபிக்கப்படாத ஒரு கட்சின்னு வச்சுப்போம். அப்படி நிரூபிக்கப்படாத ஒரு கட்சிக்கு 80 சீட்டு கொடுக்க முடியும் அப்படின்னா, நிரூபிக்கப்பட்ட ஒரு கட்சி பாஜக. இல்ல பாஜகவுக்கு தமிழகத்துல ஆதரவு இருக்கான்னு கேட்டா இல்ல தானே சார். அதானே சார் கலன்ல 2024 என்ன நடந்துச்சு? ஓட்டு போடலையா மக்கள்? 18% ஓட்டு யாருக்கு போட்டாங்க? எந்த தொகுதியும் நம்ம வெல்லலையே பாஜக. ஓட்டு போட்டாங்களா இல்லையா மக்கள்? 18% ஓட்டு இருக்கா இல்லையா? ஆஸ்பர் அவங்களுடைய என்டிஏ, அதாவது அதிமுக இல்லாத என்டிஏக்கு 18% வாக்குகள் பதிவானதா இல்லையா? அப்போ அது என்ன? அதை என்ன பண்ணலாம்? சீமானுக்கு 8% வாக்குகள் பதிவாச்சு இல்லை? அப்போ அதை என்ன பண்ணலாம்? சீமானு கூட தான் எந்த சீட்டும் ஜெயிக்கல. அப்ப சீமான் போலதான் பாஜகன்னு எடுத்துக்கலாமா நம்ம? ஆமாம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சீமானோட ஒரு படி கீழேன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, பாஜகவை பொறுத்திருக்கோம் அவங்க சில சாதி கட்சி தலைவர்களை அவங்களோட சின்னத்தில் போட்டி போட வச்சாங்க. சீமான் அப்படி செய்யலை. அப்படி பார்க்கும்பொழுது சீமானை விட ஒரு படி கீழே தான் பாஜக. அப்படி தான் நான் பார்க்குறேன் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். ஓகே, அப்படி இருக்கும்பொழுது ஆனால் அந்த கட்சிகள்லாம் நிரூபிச்சிருக்காங்கல்ல அவங்களுடைய வாக்கு வங்கி. இது ஏதோ ஒரு வாக்கு வங்கி. அந்த வாக்கு வங்கி தினகரன் அவருடைய வாக்கு வங்கி 1.5% நிரூபிச்சிருக்காரு. பிரேமலதா அவங்களோட வாக்கு வங்கி 0.4% நிரூபிச்சிருக்காங்க. இப்படி களத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவருடைய வாக்கு வங்கி என்ன நிரூபிச்சிருக்காங்க. நீங்கள் நிரூபிக்கல, சரியா? நான் வந்து நீங்கள் நிரூபிக்கலன்றதை குறையா சொல்லலை, யதார்த்த உண்மையாக சொல்கிறேன். இல்ல அவங்க என்ன எலெக்ஷனை எதிர்கொள்ளல, எலெக்ஷன் நிக்கட்டும் அதான் ஜெயிக்கட்டும் சொல்கிறேன். அப்போது நீ நின்று ஜெயிச்சு நீ ப்ரூவ் பண்ணால் அது வேற விஷயம். அப்புறம் நீ பேசலாம். நீ நிற்கவே இல்லை, அதுக்குள்ளே நீ பேசுகிற. நீ நிற்காம உன்னுடைய செல்வாக்கு என்னன்றதை நான் முடிவு பண்ண முடியாது. அதே மாதிரி நீ நிற்காம நீ எப்படி உன் செல்வாக்கை முடிவு பண்ணுவ? இவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இல்ல எத்தனையோ கருத்து கணிப்புகள் வருது, அதுல விஜய்க்கு சாதகமாகவும் வருதுல்ல பல்வேறு கருத்து கணிப்புகள் வரும். நீங்கள் இன்றைக்கி போயிட்டு நீங்கள் மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னு வைங்களேன், அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார், சரியா? நீங்கள் மக்கள்கிட்ட போயிட்டு கேட்டிங்கனாக்கா ஸ்டாலின், விஜய், இவர் எடப்பாடி பழனிசாமி, சீமான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக விஜய்க்கு அதிகமாக மக்கள் சொல்லுவாங்க. ஏன்னா ரீகால் இருக்கும், சரியா? அதனாலே மக்கள் போய் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களான்னா அப்படி கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா சிவாஜி கணேசனோட ஒரு பெரிய தலைச்சிறந்த நடிகர் இருக்க முடியுமா? அவ்வளோ பெரிய ஒரு நடிகர், அவரோட திரைப்படத்தை பார்க்காத ஒரு நபர் இருக்க முடியாது தமிழ்நாட்டில்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு நடிகராக இருந்தார். அவரால் எப்படி ஓட்டு வாங்க முடியல? இல்ல காலங்கள் மாறிடுச்சு. இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து விஜய் மேல ஃபோக்கஸ்டா இருக்காங்க. ஸோ நீங்க யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், இப்போ நிறைய கருத்து கணிப்புகள்ல களத்துக்கு போய் மக்கள் கிட்ட கேட்கும் போதே விஜய் அப்படின்ற ஒரு விஷயத்த தாவேக்கான்னு கேட்டாங்களா? எல்லாருமே விஜய்ன்னு தான் கேட்டிருப்பாங்க. நீங்கள் க்ளோஸாக கவனிச்சு பாருங்க, விஜய்னு கேட்டிருப்பாங்க. தாவேக்கான்னு கேட்க சொல்லுங்க. அதிமுக, திமுக, தாவேக்கா அப்படின்னு கேட்க சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா விஜயால 234 தொகுதியில் நிற்க முடியாது, 2 தொகுதியாக நிற்க முடியும், அதுக்கு மேலே நிற்க முடியாது. அப்படின்னும் பொழுது நீங்கள் உங்களுக்கு கேண்டிடேட்டை யாருன்றது யாருக்குமே தெரியாது. இவங்க என்ன மக்களுக்காக என்ன செய்திருக்கிறார்கள்ன்றது யாருக்கும் தெரியாது. அருண்ராஜ் என்பவர் ஒரு அதிகாரியாக இருந்தார்.
இன்றைக்கி அவர் ரிட்டையர் ஆகிட்டு ரிட்டையர்மெண்ட் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு அவர் வந்து சேர்ந்துருக்காரு. ஓகே. அடுத்தது இவர் பேர் என்ன சிடிஆர் நிர்மல்குமார் அப்படின்றவர் ஒரு பாஜகவில் இருந்தார். அதுக்கப்புறம் அதிமுகவில் இருந்தார். இப்போ இங்கே இருக்கார். ஓகே. அடுத்தது புஷி ஆனந்த். அவர் வந்து இந்த ரசிகர் மன்றம் வந்து மக்கள் மன்றமாக மாறினும் போது அதிலிருந்து அவர் செயலாளராக இருக்காரோ தலைவராக இருக்காரோ அவர் ஆதவ் அர்ஜுன். இவர் வந்து திமுகவில் இருந்தார். திமுகலேருந்து விசிகாக்கு போனார். விசிகாலேருந்து இப்போ விஜய்கிட்ட வந்திருக்கார். இப்படி இதுதான் இவங்களுடைய கோர் டீம். இப்போ இந்த கோர் டீமில் யாராவது இதற்கு முன்னாடி தேர்தலை சந்தித்திருக்கிறார்களா என்றால் ஒரே ஒரு நபர் தான். யாருன்னா புஷி ஆனந்த். அவர் பாண்டிச்சேரியில் 4 தெரு இருக்கக்கூடிய ஒரு தேர்தலை சந்தித்திருக்கிறார். அதாவது ஒரு கவுன்சிலர் தேர்தலுக்கு நிகரான ஒரு தேர்தலை சந்தித்திருக்கிறார். மற்றபடி அதுவும் 20 வருஷத்துக்கு முன்னாடி. மற்றபடி சரி, எங்களுக்கு கூட்டணியே வேண்டாம், மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்குது, மற்ற 2 கட்சிகளும் கூட்டணியே வேண்டாம், மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு உங்களுடைய விக்கிரவாண்டி கூட்டத்தில் நாங்கள் ஆட்சியில் பங்கு தருவோம்னு சொன்னீங்க? கூட்டணியே வேண்டாமே இப்படிதான் சொன்னீங்க சார். அது ஒரு கூட்டணி தர்மம். நாங்க கூப்பிடுறோம், வர்றவங்க வாங்க. வரல. ஏன் வரல? ஏன் வரல? அதுதான் சார். அதிமுகல இருந்து சில பேச்சுவார்த்தைகள் நடந்தது. பட் அதிமுக பாஜகவோட கூட்டணியில இருக்கு அப்படின்றதுனால பேச்சுவார்த்தை நடந்தது. விஜய் தாவேகா தரப்புல இருந்து நிறைய பேர் தாவேகா தரப்புல அதான் நான் திருப்பி சொல்றேன். அதே போல விஜய் அவர்களுமே சொல்லலையே சார் எந்த இடத்துல. விஜய் அவர்கள் வந்து நாங்க இந்த கட்சிக்கு கூப்பிடுறோம், இந்த கட்சி வாங்க அப்படின்ற மாதிரி பகிரங்கமா நாங்கள் வந்து நாங்கள் ஆட்சியில் பங்கு தர தயார் தானே அவர் சொன்னாரு. எந்த கட்சின்னு அவரும் மென்ஷன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? ஆட்சியில் பங்குனா என்ன அர்த்தம்? ஆட்சியில் பங்குனா என்ன அர்த்தம்? இன்னொரு கட்சி வரணும்னு தானே அர்த்தம். அப்படி எந்த கட்சியும் வரல. முஸ்தபா ஒருத்தர் வந்தார். அந்த முஸ்தபாவும் இந்த ரம்ஜான் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ரம்ஜானுக்கு அப்புறம் அவர் சொல்லிட்டு போயிட்டார், நான் வந்து ஆதரவு இல்லைன்னு தெரிவிக்கிறேன், நான் நிற்க போகிறது இல்லைன்ட்டு. சொல்லுங்கள், யார் இருக்காங்க? ஏன் வரல? உங்களை சீரியஸாக யாரும் எடுத்துக்கல, இவ்வளோதான். இன்னொன்று, உங்களை நம்ப தயாராக இல்லை. நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு கால் தேர்தலில் போட்டிக்கிட்டு அது நீங்கள் 2% வாங்குறீங்களோ, 8% வாங்குறீங்களோ, 20% வாங்குறீங்களோ, 40% வாங்குறீங்களோ, அது உங்கள் மக்கள் அபரிவிதமாக வந்து எங்கள் வீட்லேயும் விஜய் இருக்காருப்பா, எங்கள் வீட்லேயும் ஒரு விஜய் இருக்குப்பா அப்படின்னு வந்து ஓட்டு போடுறாங்கன்னா நான் தடுக்க முடியுமா? கையை பிடிச்சி இல்லை போடாதீங்க, தடுக்க முடியுமா? முடியாது இல்லை. அப்போது அந்த ஓட்டை வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். நீ வாங்காமல் நீ பேசிட்டே இருந்தேன்னா இப்போ நான் சிறுமைப்படுத்தலை. தாவேக்கா ஒரு கால் 40% ஓட்டு வாங்குதுன்னு வைங்களேன், நான் தடுக்க முடியுமா? நான் என்ன பேச முடியும்? ஆமாங்க வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு. அது வாங்கினதுக்கப்புறம் நீ வாங்குறதுக்கு முன்னாடியே வேணுங்க முழம் போடுறதுன்னு தான் நான் எடுத்துக்க முடியும்.